ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேல் ஆஹா கல்யாணம் சீரியல் எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. சூர்யா ஸ்வேதான்னு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறத பார்த்து மகாவுக்கு ரொம்ப கோவம். ஒரு நாள் ஆஃபீஸில் மகா இருக்கிறப்போ ஸ்வேதா கூட வேணும்னே சூர்யா இருந்து பேசிகிட்டு இருக்காரு மகாவை கடுப்பேற்றுறதுக்காக. அப்போ ஒரு எம்ப்ளாயி சூர்யாவுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க, பாதுஷா. சூர்யாவுக்கு பட் பாதுஷானா ரொம்ப பிடிக்கும். ஸ்வேதா உடனே சூர்யா உனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், சரி மகாவை கடுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக பரவாயில்லையே நீ தெரிஞ்சு வச்சுருக்க, என் கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கடுப்பேற்றுறதுக்காக சொல்லிடுறாரு. மகா வீட்டுக்கு போயிட்டு ஓ அப்படியா நீ எல்லாருக்கும் நான் ஸ்வீட் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வீட்டில் பாதுஷா எல்லாம் வீட்டில் நைட் டின்னருக்கு பாதுஷாவும் சேர்த்து செய்கிறாங்க. எல்லோரும் டின்னருக்கு உட்காந்தோடனே ஸ்வீட் எல்லாருக்குமே தட்டில் வைக்கிறாங்க. பட் சூர்யா அவளோட பார்த்துட்ருக்காரு. ஓ இன்றைக்கி பாதுஷாவா, சரி நம்மளுக்கும் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா. பட் சூர்யாவுக்கு மகா வைக்கவே எல்லாருக்குமே போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு மகா வச்சுட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன சூர்யா நீ சாப்பிடாம இருக்க? அப்பாடா அம்மா நம்மளை கேட்டாங்க, எப்பயாச்சும் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே மகா டக்குன்னு சொல்லிடுறாங்க, இல்லை இந்த மாதிரி அவருக்கு பாதுஷா பிடிக்காது. இல்லையே சூர்யாவுக்கு பிடிக்குமே. இல்லை இன்றைக்கி தான் ஆஃபீஸில் சொன்னார் எனக்கு பாதுஷா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். என்ன சூர்யா உனக்கு பிடிக்காதா? ஆமாம்மா இனிமேலேருந்து நான் பாதுஷா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சமாளிச்சு நைட் டைமில் போய் சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சூர்யா எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நைட்டு கீழே இறங்கி கிச்சனுக்கு சாப்பிட்றதுக்காக வராரு. கரெக்டாக ஒன்று எடுத்து வாயில் வைக்க போகிறாரு. மகா லைட்டை போட்டு என்ன இங்கே பண்ணுறீங்க? இல்லை எனக்கு பசிச்சிச்சு, அதான் திடீர்னு சாப்பிட்லான்னு பார்த்தா இது மட்டும்தான் இருந்துச்சு, சரி அதான் சாப்பிட்லான்னு. பசிக்குதா இருங்க உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாதுஷா ஃபஸ்ட்டு வாங்க, உங்களுக்கு பிடிக்காதனா எதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, அது உங்கள் உடம்புக்கும் கேடு மனசுக்கும் இதுதான் தேவையில்லாமல், அதனால் உங்களுக்கு பசிக்குதுல வாழைப்பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ வீட்டில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ராஜலட்சுமிக்கும் காயத்ரிக்குமே ரொம்ப எதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே காயத்ரி கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜலட்சுமி மார்னிங் மெனு சொல்கிறாங்க, சாப்பாடு சமைக்கிறதுக்காக மகா கேட்டோம். தோசை ஊற்றிட்டு சட்னி அரைச்சிட்டு கிச்சடி பண்ணிடுமா அப்படின்னு சொல்லவும் உடனே காயத்ரி எனக்கு இந்த மெனு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜலட்சுமி கேட்குறாங்க, சரி அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அதே சமைச்சிடலான்னு சொல்லவும் உடனே காயத்ரி சொல்கிறாங்க, ஒன்றும் தேவை கிடையாது, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சமைச்சிக்கோங்க, எங்களுக்கு தேவையானதை நாங்கள் சமைச்சிக்கிறோம் அப்படின்னு காயத்ரி சொல்லிடுறாங்க. உடனே ராஜலட்சுமி ஒரு வீட்டில் 2 அடுப்பு எரியக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறதா வேணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சித்ராதேவ் இடையில பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது கூட அவங்கவுங்க சாப்பிடக்கூடாதா, சித்ரா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிரு இல்லை அசிங்கப்பட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஐஷு மகாவை கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே போகிற மகா நீ இங்கே கிச்சன்லேயே இருக்கிறனால தான் உன்ட்ட எல்லாரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, நீ ஒழுங்காக வேலைக்கு போகிற வழியை பாரு, ஆஃபீஸ்க்கு நீ போ, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்கிறாங்க. ஓவரால் இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ தான். நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.